இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். காட், என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. வேற ஜெயிலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டா இல்ல அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். லக்ஷ்மியை பார்க்கவே முடியாது. ஆனா லக்ஷ்மியே இன்னும் இங்க வரல. இங்க இருந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி அவ வராமலே போயிட்டா. நோ, கம் ஆன், எதுக்கு அவளே கற்பனை பண்ணிட்டு இருக்க? இமேஜின் பண்ணா கண்ணுக்கு மட்டும் தானே தெரியுவா? ரிஷி, ரிஷி, லக்ஷ்மி, லக்ஷ்மி, நீ நீ ரியலாவே இங்க வந்திருக்கியா? என்ன பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கியா? தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. சரி, இன்னைக்கு என்னாச்சு? சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கணுமே, கிடைச்சதா? குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதா? என்னாச்சு? லக்ஷ்மி, பேசு. இல்ல, இன்னும் கிடைக்கல. என்ன கிடைக்கல? குற்றவாளியா பென்ட்ரைவா? பென்டிரைவ் கிடைச்சாதானே உன்னை வெளியே கொண்டு வர முடியும். பென்டிரைவ் கிடைக்கல. பென்டிரைவ் கிடைச்சது, ஆனா அது தப்பான பென்டிரைவா இருந்தது. என்ன? ஆமா. அன்னைக்கு பாரு ரிஷி, நீ எதுக்கும் கவலைப்படாத. பென்டிரைவும் கிடைச்சிரும், குற்றவாளியும் மாட்டிப்பான். ஃபுட்டேஜ பாத்துடலாம். ஆனா கவலை இருக்கும்ல, அது எப்படி போகும் லக்ஷ்மி? என்ன இவங்க என்ன இங்க இருந்து வேற ஒரு ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அண்ட் நான் உன்னை விட்டு விலகி இருக்க விரும்பல. ஐ மீன், நம்ம குடும்பத்துக்கிட்ட இருந்து விலகி இருக்க விரும்பல. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. எனக்கு எனக்கு எங்கேயும் போக விருப்பம் இல்ல. நான் இங்கே இருக்கேன். நான் விலகி போக மாட்டேன் லக்ஷ்மி. ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பண்ணு ப்ளீஸ். நானும் உன்னை விட்டு விலக விரும்பல. நானும் அப்பாவும் பாசு அங்கிள் கூட பெயிலுக்காக வந்திருக்கோம். இங்க பெயிலா? பெயில் பெயில் கிடைக்குமா? அப்படின்னா நான் உங்க கூட சேர்ந்து வீட்டுக்கு வர முடியுமா? எஸ் லக்ஷ்மி, I am proud of you. I'm really proud of you. Thank you so much. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அப்பாவும் பாசு அங்கிளும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன? அது வந்து வாங்க, இன்னைக்கு நீங்க இங்க இருந்து போகணும். இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் எங்கேயும் போறதா இல்ல. நான் இங்க தான் இருக்க போறேன். ரிஷி, இல்ல, நான் உன்னை விட்டு எங்கேயும் போகல லக்ஷ்மி. ப்ளீஸ் லக்ஷ்மி. சரி, நீ முதல்ல வெளியில வா. வாங்க சார், நீ போகலாம். வெளியில வான்னு சொன்ன. என்ன? போலாமா சார்? நான் எங்கேயும் வர மாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இந்த ஜெயிலே தான் இருப்பேன். அண்ட் நான் லக்ஷ்மி விட்டு விலக மாட்டேன். ரிஷி, நானும் உன் கூடவே வரேன். நீ ஏன் என் கூட ஜெயிலுக்கு வரியா? எஸ், நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போறோம். ஜெயிலுக்கு இல்ல லூசு, நாம வீட்டுக்கு போறோம். உனக்கு பெயில் கிடைச்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு போறோமா? பெயில் கிடைச்சிருச்சா? எஸ். என்ன தள்ளுற? என்னாச்சு? டாட், கேட்டிங்களா? அத டாட், பெயில் கிடைச்சிருச்சு. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். இதெல்லாம் தப்புப்பா. என்ன? அப்பாவுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா என்ன? அதோட உனக்கு பெயில் கிடைச்சதுக்கு அவ மட்டும்தான் காரணம். என்னாச்சு பாட்டி? ஒன்னும் இல்லம்மா. ஷாலு, மகேஷ் கிட்ட சொல்லி ஒரு ஜூஸ் கொண்டு வர சொல்ல. எதுக்கு அவர்லாம்? நானே கொண்டு வரேன். டக்குன்னு கொண்டு வரேன். இப்ப வரேன். தேங்க்யூம்மா. மா, எல்லாரும் இங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? எந்த ஃபுட்டேஜும் வராது. டைம் தான் வேஸ்ட். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ சோனியா, என்ன பேசிட்டு இருக்க? ஏன் கேக்கலையா? லக்ஷ்மி பேசினா மட்டும் தான் உனக்கு கேக்குமா? உனக்கு யார் பேச்சு கேக்குது? தோ மனுஷ்கா பேச்சா? இப்பெல்லாம் பைத்தியம் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. அந்த பென்டிரைவ் எக்ஸ்சேஞ்ச் ஆகாம இருந்திருந்தா இந்நேரம் இங்க உட்கார்ந்து நாம ஃபுட்டேஜ பாத்துருப்போம். ஃபுட்டேஜ் வந்ததா? ஏதாவது பாத்திருக்கியா? இல்லல, மறுபடியும் சொல்றேன். எல்லாம் வரும், ஆனா ஃபுட்டேஜ் மட்டும் வராது. ஃபுட்டேஜ் வரும், கண்டிப்பா வரும். நீ உட்கார்ந்து பார்க்க தான் போற. ஓ ரியலி? சரி, ஃபுட்டேஜ் வந்துடுச்சுன்னே வெச்சுக்கோ. ஃபுட்டேஜ்ல என்ன இருக்குன்னு சொல்லு பாப்போம். தெரியாதுல? அதே மாதிரி அவங்க ஃபுட்டேஜ் இல்லன்னு சொல்வாங்க. அது மட்டும் இல்ல, கிச்சன்ல ஃபுட்டேஜ் இல்லன்னு தான் சொல்வாங்க. இதெல்லாம் லக்ஷ்மியோட டிராமா. ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிறா. அவ ஷோ பண்றாளே தவிர வேற எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதா? ரைட். ஃபுட்டேஜ் வரதுனால எதுவுமே நடக்க போறதில்ல. அதோட சோனியா, நீ சொல்றதுதான் கரெக்ட். லக்ஷ்மி சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்கா. இல்லைனாலும் லக்ஷ்மியை பற்றி இவங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராது. அதனால ஒன்றும் பேச வேண்டாம். அந்த ஃபுட்டேஜ் இப்போ இங்கே வந்ததோ எல்லாரும் வாய் அடைச்சு போகிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா?
டேடும் லக்ஷ்மியும் பெயில் வாங்குறதுக்காக போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பெயில் கிடைக்காது. நான் என்ன சொன்னேன்? அவங்க ரொம்ப சந்தோஷமா இந்த இருக்காங்க. நியூஸ நீ சொல்லணும், அதை கேட்டு அவ சந்தோஷப்படணும். நடந்தது இல்ல? உங்க ரூபத்துல நான் என்னோட அப்பாவை பாக்குறேன். இதே மாதிரி எனக்கு அத்தை ரூபத்துல அம்மா கிடைக்கணும். கிடைச்சிருவாமா, கண்டிப்பா மாறுவா. நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், காத்து இருக்கணும். நான் தான் சொன்னேன்ல, நீ அவளை நோக்கி ஒரு அடி முன்னாடி வச்சா உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற சுவர் நொறுங்கி போயிடுமா. அந்த சுவரோட ஒரு கல் இப்போ உடைஞ்சு போச்சு இல்லையா? இனி நல்லதே நடக்கும். அவர் இருக்காருல்ல. டேட், நானும் இங்க தான் இருக்கேன். இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏன்னா உங்க பொண்ணு என் அப்பாவை என் கிட்ட இருந்து பிரிச்சிருவா. நீ வாய் மூடு. அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமா பண்ண அப்பா கிட்டே சொல்லி உன்னை அடிக்க சொல்லுவேன். நானும் உன்னை அடிச்சிருவேன், புரிஞ்சுதா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பாட்டிக்கு ஜூஸ் ரெடி பண்றேன். முகேஷ், முகேஷ், மேடம். உனக்கு இந்த வீட்ல சம்பளம் கொடுக்கறோமா இல்லையா? எஸ் மேம். அப்போ வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க ஏன் வேலை பாக்குறாங்க? இதுக்கப்புறமா இந்த வீட்டு சமையலறையில விருந்தாளிங்க வேலை பாக்குறத நான் பார்த்தேன்னா அதுதான் உன் வேலையோட கடைசி நாளா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேம். என் பையன் வீட்டுக்கு வரான். அவனுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் நானே செஞ்சு தர போறேன். ஓகே நான் மேடம். கேக்குற எல்லாத்தையும் எடுத்துக்கூட என்ன? சரிங்க மேடம். ஏய், பட்டிக்காடு நம்பர் 2 அங்க பார்த்தல்ல, உன் தகுதியை ஆண்டி காட்டிட்டாங்கல்ல. உன்னை விருந்தாளின்னு சொன்னாங்க. ஒரு உண்மையை சொல்லவா, விருந்தாளி ஆகிற தகுதி கூட உனக்கு இல்ல. ஏன்னா விருந்தாளிங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. ஆனா உனக்கு வெக்கமே இல்ல. எங்க விட்டுட்டு வந்தியோ? அக்காவோட மாமியார் வீட்லயே இருக்க. அப்படி பார்த்தா இது எங்க அக்காவோட மாமியார் வீடு மலேஷ்கா. நீங்க என்ன பண்ற? உனக்கு இங்க என்ன உறவு இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. எப்பவும் தண்ட சோறு சாப்பிடுற. இது ஆயுஷ் கூட தானே சொன்னா. அப்பயும் வெக்கங்கிட்ட இங்க இருக்கு, வாயாடிட்டு இருக்கு. பிரமாதம். கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல உனக்கு. நீயும் சரியா தான் சொன்ன. நீ கெஸ்ட் கூட கிடையாது. ஏன்னா கெஸ்டுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும், டிக்னிட்டி இருக்கும். ஷாலு, நீ ஷாலு, நான் ஷாலு. லக்ஷ்மி கிடையாது. அத நீ மறந்துடாத.